ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தமே எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு டேடி செட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா January 12. தென் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,791 இருக்குது. நம்ம அர்த்தம்னே எடுத்துக்கணும். 25,800 கால் ஆப்ஷன், தென் 25,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸோ இங்கே ஸ்ட்ரைக் 1 வந்து கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இங்கே சி எடுத்துகிட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. ஓகே, ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். சாரி, புட் ஆப்ஷன் ஆட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ அகைன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் லாட் சைஸ் வந்து 40 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஆப்ஷனுக்கு. தென் புட் ஆப்ஷனுக்கு 40 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு செட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணும். ஃப்யூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு நிஃப்டிக்கு. அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போகிறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃப்யூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு 17,000 லாஸ் இருக்குது இனிஷியலாகவே. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 13,000 இருக்குது. அண்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 19,000 இருக்குது. ஸோ இப்போ 18,000 வந்துருக்கு ப்ராஃபிட் 19. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 23,000 சாரி கால் ஆப்ஷனுக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனை 23,660 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 175.8, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 184.9. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23,660 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெஸ்ட். தேங்க்யூ.